மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தவர். அவர் ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நப்பாசில் சொல்லிகிட்டு இருக்காரு. அவருக்கு நாங்கள் பதில் சொல்லும் போது நான் சொல்கிறோம், இங்கே உற்பத்தி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. அது நாங்கள் கூடியிருக்குன்னு சொல்கிறோம். கணக்கு வார்த்தை அது எந்த கணக்கை பார்த்து சொல்கிறாருன்னு தெரியல. நாங்கள் இப்போ 1,81,000 மின் இணைப்பு கொடுத்ததுனால கூடுதலாக நிலப்பரப்பு அதிகமாகிடுச்சு என்று நான் படிச்சிருக்கேன். அது இங்கே புக்கில் படிச்சிருக்கோம். அதிகமாக நாங்கள் பயிர் செய்கின்ற சாகுபடி முன்னேறிக்கிறது என்று நான் இப்போ இங்கே தெளிவாக கூறியிருக்கின்றேன். குற்றம் சொல்ல வேண்டும் அது என்று ஒரு எண்ணத்தில் குற்றம் சொல்லுகிறார்கள். ஆக இந்த நிதி அறிக்கை இப்போ இங்கே இதில் மூலமாக வேளாண்மைக்கு இப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க, அதிகமாக கிராமங்களில் எல்லோரும் பச்சை துண்டை போடுகின்ற அளவுக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்றார்கள். ஏன்னா முன்னெல்லாம் அவங்க ஆட்சி காலத்தில் இப்போ விவசாயிகள் போனால் மதிக்கப்படாமல் இருந்தாங்க. இப்போ மதிக்கப்படுகின்றவர்களாக இன்றைய கேட்கின்றவர்கள் கொடுக்கின்ற தலைவர் இருக்கின்ற காரணத்தால் அவரை பதிக்க. அதே போல் நாங்கள் இப்போ இங்கே கடந்த 2-3 ஆண்டுகளமாக இயற்கை இடர்பாடுகள் அப்படி இருந்தும் அங்கே அதிகமான அவர்களுக்கு தேவையான இப்போ உதவிகளை கிட்டத்தட்ட 1,642 கோடி அளவிற்கு நிவாரணங்கள், இயற்கை நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது இந்த புள்ளி இப்போ 2021ஆம் ஆண்டு உணவு தானிய உற்பத்தி 108 இருந்து இப்போ 109 டன் நாங்கள் உயர்த்தியிருக்கின்றோம். ஆக இந்த விவசாயத்தை பொறுத்தவரையில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பு பொறுத்தவரையில் நாங்கள் சொன்ன டார்கெட்டை நாங்கள் ரீச் ஆகிடுவோம். ஆக கடந்த காலங்களில் இப்போ அவங்க ஆட்சியில் இருந்த பிறகு இப்போது கிட்டத்தட்ட 400 ஒரு டனுக்கு 400 ரூபாய்க்கு மேல் நாங்கள் கூடுதலாக கொடுத்து இப்போ 3,500 என்று இங்கே எட்டி கொண்டிருக்கின்றோம். ஆக வருகின்ற ஆண்டு கண்டிப்பாக அந்த 4,008 கொடுத்துடுவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உறுதியாக கொடுக்கிறோம். இப்போது கடந்த காலங்களில் பணமே கொடுக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலைமை அவங்களுடைய ஆட்சியில் இருந்தது என்பதை அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். நானே இதே சட்டமன்றத்தில் நானும் இங்கே அமைச்சர் பொன்முடி அவர்களும் இங்கே கரும்பு பாக்கி கேட்டு நாங்கள் அழுத்து போயிட்டோம். ஆனால் இப்போ பாக்கி இல்லாமல் நிலுவை தொகை இல்லாமல் கரும்பு விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பணத்தை வழங்குகின்ற அரசாக தான் இந்த அரசு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூடுதலாக கூடுதலாக உயர்த்தியிருக்கிறார்கள். அதேபோல் கரும்பினுடைய கூடுதலாக உயர்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிதி நெருக்கடி இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.